ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 மேஜர் மிஸ்டேக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். 3 மிஸ்டேக் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்கள் கேபிட்டலில் வாஷ் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எவ்வளோ கேபிட்டல் வச்சுருந்தோம் எல்லாமே லாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க என்ன மிஸ்டேக் இதை பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோமா, திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கேபிட்டல், 100% இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து டைமு இன்வெஸ்ட்மெண்ட் 2 இருக்குங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் வரும், அதுவே திரும்ப சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டாலரில் வரும். சரிங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் 8,602 இருக்குங்களா? இந்த இடத்துல வந்து 1% அப்படின்னா இதிலிருந்து 1% வந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் ஆகும். சரிங்களா? அதுவே சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா $1 ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் $1 ட்ரேட் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? ஸோ $1 ட்ரேட் பிளேஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அக்கௌண்ட் திரும்ப ரீஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 100% இருக்கும், 100% இருக்கும். அதை நீங்கள் பார்க்காம ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல பையர் வருது, ஓகே இந்த இடத்துல பையர் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அந்த இடத்துல வந்து இதை பார்க்காம இந்த இடத்துல வந்து 100% இருக்கும், அதை பார்க்காம அப்படியே ட்ரேட் பிளேஸ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கிற எல்லா கேபிட்டலுமே ஒரே ட்ரேடில் பிளேஸ் ஆகிடும். உங்கள் நேரம் அது ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா ஓகே பிரச்சனை கிடையாது, சூப்பர். பட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கேபிட்டலும் லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? எதுவுமே பண்ண முடியாது, ஒட்டுமொத்தமாக லாஸ் ஆகிடும். அது வந்து நீங்கள் பார்க்காம நீங்கள் எடுத்த ட்ரேடு தான், அது யாரோட மிஸ்டேக்கும் கிடையாது, உங்கள் மிஸ்டேக் மட்டும்தான். சரிங்களா? இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணது கிடையாது, பட் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க, இந்த மிஸ்டேக் அவங்களுக்கு நடந்திருக்குது. சரிங்களா? அக்கௌண்ட்டை வந்து திரும்ப ரீஓப்பன் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா 100% இருந்திருக்குது, அதை பார்க்காம அப்படியே ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ் ஆகிருக்குது. ஒட்டுமொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா? எல்லாமே லாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், லாஸ் ஆகிருக்குது, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் 100% மட்டும் அதை நான் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? 100% இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கரெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன், அது ஒன்றும் பிரச்சனை, அந்த மிஸ்டேக் நான் பண்ணது கிடையாது. பட் இந்த செகண்ட் மிஸ்டேக்கும் தேர்ட் மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் செகண்ட் ட்ரேட். இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து $1 ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், $1 ட்ரேட் பிளேஸ் ஆகிடுச்சு. பட் ட்ரேடு பிளேஸ் ஆகாமல் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூனால் ஒரு 10 செகண்ட் 50 செகண்ட் 1 மினிட் கூட வந்து ட்ரேடு பிளேஸ் ஆகாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம், ட்ரேடு பிளேஸ் ஆகலை, திரும்ப கிளிக் பண்ணுவோம், ட்ரேடு பிளேஸ் ஆகாமல் இருக்கும், திரும்பவும் கிளிக் பண்ணுவோம், ட்ரேடு பிளேஸ் ஆகாமல் போகும். என்னடா இது ட்ரேடு பிளேஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. உங்கள் கன்ஃபியூஸில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை டைம் ட்ரேடு பிளேஸ் பண்ணிங்களோ, பட்டன் கிளிக் பண்ணிங்களோ அத்தனை ட்ரேட் அங்கே பிளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதுவும் ஒரே இடத்துல ஒரே ஓப்பனிங் பாயிண்ட்டில் பிளேஸ் ஆகிருக்காது. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த மார்க்கெட் கேண்டில் மூவ் ஆகிருந்துச்சோ அந்த இடத்துல தான் ட்ரேட் பிளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து $1 டவுன் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எங்கே ட்ரேட் பிளேஸ் ஆகிருக்கு பாருங்கள், இப்போ டிலே ஆகிருக்குது. சரிங்களா? இன்னும் ட்ரேட் பிளேஸ் ஆகவே இல்லை பாருங்கள். சரிங்களா? இப்போது நான் திரும்ப ட்ரேட் பிளேஸ் பண்ணுறேன், இப்போவும் ட்ரேட் பிளேஸ் ஆகலை. பார்த்தீங்களா? இவ்வளோ டிலேயாக வந்து இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் ஆச்சு, திரும்ப பாருங்க இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த கேப்பு தான் நம்ம வந்து நமக்கு லாஸாக கொடுக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து பிளேஸ் பண்ணுற ட்ரேட் வந்து எல்லாமே ஒரே ஓப்பனிங் பாயிண்ட்டில் பிளேஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டில் பிளேஸ் ஆகாது. ஸோ அந்த டைமில் எந்த இடத்துல கேண்டில் மூவ் ஆகிருக்குதோ அந்த இடத்துல தான் ட்ரேடு பிளேஸ் ஆகும். இப்போயே பார்த்துருப்பீங்க, ஒரு 3 or 2 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஸோ அந்த டிலே ஆன செகண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடு பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரேடு பிளேஸ் பண்ணுவோம். திரும்ப ட்ரேடு பிளேஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஒரு டைம் 2 டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1-2 ட்ரேடு தான் பிளேஸ் ஆகும். பட் டக்குன்னு ட்ரேடு பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் அந்த அளவுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நான் $1 வச்சுருக்கேன் பிளேஸ் பண்ணேன், பட் அதுவே $10 வச்சுருக்கீங்க, $100 கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், $50 லாஸ் ஆயிரும். சரிங்களா? அது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா சூப்பர், பட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய மிஸ்டேக், அது உங்களுக்கு தான் லாஸ். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன், இப்போயும் நடந்திருக்கு இல்லைங்களா? ஒரு ஃபஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன், டிலே ஆச்சு, பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரேடு பிளேஸ் பண்ணேன், அதுவும் பிளேஸ் ஆச்சு, அதுவும் ஒரே இடத்துல பிளேஸ் ஆகலை, கேப் விட்டு பிளேஸ் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது மிஸ்டேக் இது. மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன், ப்ரீவியஸாக போய் பாருங்கள். இப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள்,
$1 இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு $30 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். $30 ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இப்போது அது லாஸ் ஆகிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு மார்டிங்கில் வந்து $60 போவேன் சரிங்களா. இப்போது செகண்ட் மார்டிங்கிலும் லாஸு. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு மார்டிங்கில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். தேர்டு மார்டிங் $120 போவேன். இப்போது 120 ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஜீரோன்ற கீயை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு 0 ஆட் ஆயிரும். அதை பார்க்காம நம்ம 120 தான் ட்ரேடு டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120க்கு பதிலாக $1200 லாஸ் ஆகிடும், டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் சரிங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து 1200 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கே பெரிய இழப்பு தான், புரியுதுங்களா. இப்போ வந்து எனக்கு கேபிட்டல் இருக்குது, அதனால் வந்து இங்கே 1200 ட்ரேட் ப்ளேஸ் ஆகிரும். ஒரு சிலருக்கு வந்து கேபிட்டல் இருக்காது. இப்போ வந்து $100 தான் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மார்டிங்கில் வந்து $6 போடுறாங்க. தேர்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து $3, செகண்ட் ட்ரேடு வந்து $6 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தேர்ட் ட்ரேடு வந்து $12 போடுவாங்க சரிங்களா. இப்போது அந்த இடத்துல வந்து இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் 122 வந்துடும். இப்போது இருக்கிற கேபிட்டல் 100, அந்த இடத்துல 122, அந்த இடத்துல வந்து ட்ரேடு ப்ளேஸ் ஆகாது சரிங்களா, தப்பிச்சிருவீங்க. பட் அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து $100 வச்சுருக்கீங்க, இப்போது $6 மார்டிங்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 66 வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ் பண்ணிடுவீங்க, புரியுதுங்களா. இப்போது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். $300 ட்ரேட் பண்ணுறதுக்கு $3000 ட்ரேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஆனால் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு பெரிய இழப்பாக இருக்கும். ப்ரீவியஸாக இருக்கும், போய் பாருங்கள் சரிங்களா. நானும் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த 3 மிஸ்டேக் தெளிவாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணவங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போது ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, முமாட்ரேடிங் குரூப், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் நியூஸ் டைம் அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா. நியூஸ் டைமில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வளரல. ஸோ நமக்கு நாலேஜ் தேவை. நியூஸ் டைமில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும் சரிங்களா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ப்ராக்டிஸ், நாலேஜ் கண்டிப்பாக எல்லாமே தேவை. இருக்கிற அமௌண்ட்டை போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்ற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சரிங்களா. டெமோ அக்கௌண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், புரியுதுங்களா. ஸோ ட்ரேடிங்கில் வந்து எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நானும் ப்ராஃபிட் பண்ணுறேன்ற மைண்ட் செட் வர வேண்டாம், புரியுதுங்களா. ப்ராப்பர் நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் வாங்க. அது வரையும் நீங்கள் டெமோவில் 1 இயர் ஆனாலும் சரி, 2 இயர் ஆனாலும் சரி, பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், புரியுதுங்களா. நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா. எதுவுமே தெரியாமல் வந்து டெய்லியும் சார்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் ட்ரேடிங் சம்பந்தமான ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளியர்வே பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.